சிலர்லாம் உட்காந்து எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்குது. அவன் ஏதாவது ஒரு நூதனமான கேள்வி கேட்டு விட்டுறான். அது அவன் பிசாசோட வேலையை என்ன தெரியுமா? உன்னை குழப்பி விடுறது, அவ்வளவுதான். அவன் நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு அவன் நினைக்கவே மாட்டான். முதல்ல உங்களை குழப்பி விட்டுருவான். பிசாசு ஏவாள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? நீ புசிக்கும் நாளிலே சாகிறது இல்லைன்ட்டான். இப்ப இந்த அம்மாவுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவர் சாவேங்கிறாரு, இவன் சாவ மாட்டேங்கிறான். எது உண்மை? இந்த சந்தேகமே போதும் பிசாசு உன்னை இழுத்துட்டு போறதுக்கு. நீ என்ன சொல்லணும்? நீ சாவேன்னு சொன்னாலும் சரி, சாவ மாட்டேன்னு சொன்னாலும் சரி, என் தேவன் சொல்லி இருக்கிறாரு சாப்பிடக்கூடாதுன்னு, நான் சாப்பிட மாட்டேன், வேலை முடிஞ்சு. அதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் இங்க தேவை கிடையாது. பிசாசுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. அநேக காரியங்களை படிச்சதுனால நீங்கள், அதான் வசனம் சொல்லுது, அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம். தயவு செய்து இந்த மாதிரி சர்ப்பங்கள் வருது, உங்கள் குடும்பத்தை வேலையடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். சர்பத்தை உள்ள விட்டுட்டு வெளியே துரத்துறதுங்கிறது ரெண்டாவது, உள்ள வர விடாம தடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட். உங்க குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. அதுக்கு முதல்ல தேவை நீங்க அதை வேலையடைச்சு பாதுகாத்துக் கொள்ளணும். வீட்டுக்குள்ள முதல்ல இந்த மாதிரி காரியங்கள் இருக்கணும். நல்ல ஃபேமிலி பிரேயர் இருக்கணும். முதல்ல நல்ல ஜெபம் பண்ணி டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கணும். நீங்க ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருந்தாலே இப்படிப்பட்டதான, உங்களுக்கு ஊர்ல ஒரு நார்மல் விஷயம் சொல்லுவாங்க பாருங்க, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா எந்த மிருகமும் என்ன செய்யாது, கிட்ட வராதும்பாங்க. காட்டுல தங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, தூங்க போறவங்க நல்ல நெருப்பை எரிச்சு புகையை போட்டு விட்டு போய் படுத்துருவாங்க. காரணம் என்னன்னா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தா என்ன செய்யாது, எதுவும் கிட்ட வராதும்பாங்க. அதே மாதிரி தான் நீ ஆவியில அனலா இருந்தினாலே எந்த பிசாசும் உன் கிட்ட வராது. நீங்க கர்த்தருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு வராது. உங்க வீடு அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இருக்கணும்.